ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊறுகாய் இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுங்க. நம்ம ஊறுகாய் போடணும் அப்படின்னு நினைப்போம். ரொம்ப 2-3 நாளாவது அது ஊறினா தான் சாப்பிட முடியும். ஆனால் இந்த இன்ஸ்டன்ட் ஊறுகாய் உடனே எடுத்து சாப்பிட முடியுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஒரு 2 நாளைக்கு வெளியே வச்சா 2-3 நாளைக்கு நல்லா இருக்குங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஏன்னா நம்ம உடனே செஞ்சு வைக்கிறோம். உப்பு நிறைய போடுறதில்ல, தேவைக்கேற்ற மாதிரி தான் உப்பு போடுறோம். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் 2 மாங்காய் பெரிய மாங்காவாக எடுத்திருக்கேங்க. இதை இந்த மாதிரி கட் பண்ணி ஃபேன் கடியில் காய வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு சின்ன தாளிப்பு கடாயில் ஒரு 4-5 கருவேப்பிலை, ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேங்க. வெந்தயத்தை விட டபுள் மடங்கு நம்ம கடுகு எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ஊறுகாயோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெந்தயம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கடுகு போட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து போடுறப்போ அந்த ஊறுகாய் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் இன்ஸ்டன்ட் ஊறுகான்னு இல்லை, நீங்கள் ஊறுகாய் போடணுன்னாலேவும் மாங்காய் ஊறுகாய் ஊற வச்சு நம்ம வெயிலில் காய வச்சு இப்படிலாம் செய்வோம் இல்லையா, அதுக்கும் இந்த மசாலா போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தாளிப்பு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கறிவேப்பிலை பொரிஞ்சிருச்சிங்க. கடுகு உளுந்தம்பருப்பும் போட்டு நல்லா பொரிய விடணும். கறிவேப்பிலை பச்சை அந்த இதே இருக்கக்கூடாது, நல்லா மொறுன்னு பொரிஞ்சிருக்கணுங்க. நல்லா இப்போ பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதுக்கு பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேங்க. மஞ்சத்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். இதுவும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மாங்காவை 1 மணி நேரம் ஃபேன் கடியில் ஆற வச்சேன், அவ்வளோதாங்க. அப்படி போட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலையும் நல்லா கலந்து விடுங்க. அப்போ அந்த மாங்காவோட மேல் தோலெல்லாம் வெந்து நம்ம உடனே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு சில்லி பவுட்ரு இந்த ஸ்பூனுக்கு நான் 2.5 ஸ்பூன் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் தாங்க போடுறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரணுங்க. ஏன்னா இந்த சில்லி பவுட்ரு பச்சை ஸ்மெல் போகணும். அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை மிக்சியில் நல்லா பொடி பண்ணி அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டு திருப்பி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அப்படி அதுக்கப்புறம் எடுத்து வச்சா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். நமக்கு ஊறுகாய் ரெடி ஆயிரும். இந்த சீசனில் அடிக்கடி நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி